நெஞ்சுக்குள்ள குடியிருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கோட் படத்தோட ப்ரொமோஷனுக்காக தமிழக வெற்றி கழகத்தோட கட்சி பெயரை எங்க யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தளபதி சொல்லியிருக்காரு. அதாவது ரீசெண்டா தமிழக வெற்றி கழகத்தோட தொண்டர்கள் கோட் படத்தோட ப்ரொமோஷனல் போஸ்டர்ஸ்ல கட்சி பெயரை யூஸ் பண்ணியிருந்தாங்க. சோ அதை தளபதி பாத்திருப்பாரு போல. இனிமேல் அந்த மாதிரி யூஸ் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ இது ஒரு நல்ல முடிவு தான். அண்ட் இன்னொரு பக்கம் கோட் படம் ஐமேக்ஸ்லயே ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அகிம்சா கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சோ இப்போ ஐமேக்ஸ் கண்டென்ட்டுக்கான ஒர்க் ஆல்மோஸ்ட் முடிஞ்சு போல. பட் இந்த ஐமேக்ஸ் எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஐமேக்ஸ் தியேட்டர்ஸ் எல்லாம் ஒன்லி பெரிய சிட்டிஸ்ல மட்டும்தான் இருக்கு. பட் ஃபியூச்சர்ல எல்லா ஊர்லயுமே ஐமேக்ஸ் தியேட்டர்ஸ் எல்லாம் வந்துரும். சோ தளபதியோட ஒரு படத்தையாவது ஐமேக்ஸ்ல பாக்கலாம்னு பார்த்தா முடியாது போல. ஏன்னா இன்னும் ஒரு படம் தான் பண்ண போறாரு. சோ மேபி ரீ-ரிலீஸ் பண்ணி வேணா பாக்கலாம். அண்ட் யூகேல ஆல்ரெடி ஐமேக்ஸ் தியேட்டர்ஸ்லயுமே டிக்கெட் புக்கிங் எல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்ட் சீக்கிரமே கோட் டீம் படத்துக்கான ப்ரொமோஷன்ஸ் ஸ்டார்ட் பண்ணா நல்லா இருக்கும். ஏன்னா ஆகஸ்ட் 1ல இருந்து ஃபுல் மந்த்துக்கு அப்டேட் இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. பட் ஸ்பார்க் சாங் ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எந்த அப்டேட்டும் இல்ல. சோ அந்த ஆஃப்லைன் ப்ரொமோஷன்ஸையாவது ஸ்டார்ட் பண்ணலாம்.